இது சரித்திர வெற்றி. மோடியை யாராலும் நெருங்கவே முடியாது. தமிழிசை சவுந்தரராஜன் பெருமிதம். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைக்க தேவையான தொகுதியையும் தாண்டி முன்னிலை பெற்றது. இதனால் சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள். இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளரை சந்தித்து அப்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை சின்ன இந்தியா என்று கூறலாம். அம்மாநிலத்தின் பலதரப்பட்ட மக்களும் இந்தியாவில் உள்ள மக்களும் கணிசமான மக்கள் தொகையோடு வழங்கக்கூடிய மாநிலம்தான் மகாராஷ்டிரா. இதனால் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக வெற்றி சரித்திர வெற்றி ஆகும். ஜார்க்கண்ட் ஹேமந்த் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது, அதுவும் நிரூபிக்கப்பட்டதாகும். ஆனால் அவர் ஏதோ ஒரு தேர்தலுக்காக கைது செய்யப்பட்டது போல கூறுவது தவறு. ஆனாலும் மக்கள் தீர்ப்பை மதிக்கின்றேன், குறைந்து மதிப்பிடவில்லை. உண்மையிலே பாஜக கட்சி போன தடவில் இருந்ததை விட தற்போது ஜார்க்கண்டில் அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. 2 மாநிலத்திலுமே மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றனர். மகாராஷ்டிராவில் ராகுல் காந்தி மற்றும் சரத் பிரச்சாரம் கொஞ்சம் கூட எடுப்படவில்லை. இன்று யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு பாரத பிரதமர் இருக்கிறார் என்பதை நான் தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். இல்ல பாரதி, இப்போ ஒன்றைதான் நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டங்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை தமிழக மக்களும் பெற வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. 2026 அந்த நம்பிக்கையை வைத்து எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில அரசுகள் ஒரே ஆட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் என்பதை மகாராஷ்டிரா நிரூபித்திருக்கிறது. ஆனால் இங்கே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்றார் என்றால், மென்மையாக பேசாதீர்கள், பாராளுமன்றத்தில் போய் வன்மையாக பேசுங்கள். பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க ஒண்ணும் நீங்க செய்ய முடியாது. இதைதான் நான் சொல்றேன். அதாவது இங்க 40 பேர் போய் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, திட்டிக்கிட்டே இருக்காங்க, எதுவும் சாதிக்க முடியாது. இங்கே முதலில் இருந்தே முதலமைச்சர் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த மோதல் போக்கு தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் பலன் தராது. ஆனால் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடித்தால் கூட 187 கோடி நமது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு, 85 கோடி நமது சென்னை துறைமுகத்திற்கு, அதே போல மெட்ரோ ரயில் 2வது பேஸுக்கு அதற்கான முதலீடு, இப்படி மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஆனா முதலமைச்சர் எப்பொழுதுமே நீங்க வன்மையா பேசுங்க, நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக் கொண்டிருங்க, இப்படி சொல்வதை மக்கள் புரிந்து கொண்டு, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மருத்துவமனைக்குள்ள கத்திக்குத்து, பள்ளிக்குள்ள கத்திக்குத்து, வழக்காடு மன்ற வளாகத்துக்குள்ள கத்திக்குத்து, ஆக எங்க கத்திக்குத்து நடக்குமோன்னு நம்ம தமிழகத்தில் பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையினால் 2026 நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். அது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு காரணமாக இருக்கும் என்பதை வலிமையாக பதிவு செய்கிற மக்கள் இது அச்சத்தில் வாழ வேண்டியிருக்கிறது. ஆனால் அவர் பேட்டி கொடுக்கின்ற அண்ணன் பாரதி அவர்கள் என்ன சொல்றாங்க, அங்கங்க நடக்கிறது சட்ட ஒழுங்கை கொண்டு வர முடியாதாம். எதற்கு எப்படி இவர்களுக்கு கொலை செய்ய வேண்டும், கத்தியை எடுத்துக்கொண்டு பொது இடத்தில் குத்த முடியும் என்ற அச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன் வருகிறது? இவர்கள் பின்னால் இருப்பார்கள். ஒரு மாவட்ட தலைவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவரை கொலை செய்தவர்கள் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. அதாவது குத்திட்டு போலாம், கொலை செஞ்சுட்டு போலாம், இங்க தமிழக அரசு அக்கறை எடுத்துக்கொள்ளாது என்பதை தான் கள்ளக்குறிச்சியில் எனக்கு சிபிஐ வேண்டும் என்று விசாரணை செய்து மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ வந்திருக்கிறது. ஆக இன்னைக்கு சாதாரண கத்திக்குத்து கூட சிபிஐ வந்தால் கண்டுபிடிக்க முடியும் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சி மீது, தமிழக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இந்தி கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் 2026 இங்க எப்படி மகாராஷ்டிரா வெற்றியை நாங்கள் கொண்டாடினோமோ, அதே மாதிரி 2026 இதே கமலாலயத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் என்று இன்று எழுதி வைத்துக் கொள்கிறேன் என்று நான் சொல்றேன். அதைத்தான் நாங்க சொன்னேன். மகாராஷ்டிரா உதவித்தொகை எப்படி கொடுத்தாங்கன்னா, லட்சாதிபதியான மகளிர் கொடுத்தாங்க. ஒரு 72 லட்சம் மகளிருக்கு அவர்கள் லட்சாதிபதி ஆகுவதற்காக. ஆக நான் என்ன சொல்றேன், வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கான திட்டங்களை கொடுக்கிறார்கள். அதனால் நம்ம ஒரு திட்டங்கள் என்பது அந்த நேரத்தில் அவருக்கு பலன் பெற்றுவிட்டு அந்த நேரத்தில் இல்லாம நீங்க வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான திட்டங்களாக கொடுக்க வேண்டும். அதைத்தான் மகாராஷ்டிரா செய்திருக்கிறது. திமுகவுக்கு முன்னாலே இல்ல உதவித்தொகை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாலேயே மத்திய பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டது. அதனால இது திமுக வேற எங்க எடுத்துக்காம தவிர திமுக மட்டும் எடுத்தாங்க என்னால சொல்ல முடியாது. 2026 ஆட்சியில் பாஜக பங்கு பெறும். இது நான் தெளிவாக சொல்றேன். நன்றி.